என்னை பெத்தெடுத்த தாயே, உயிர் கொடுத்த பத்ரகாளி அம்மனே, இன்றைய வருஷம் சித்திரை மாதம் விசுவாச வருஷம் இன்று திங்கட்கிழமை தொடங்கியிருக்கிறது. அம்மா, உலகத்தில் இருக்கிற அத்தனை கோடி பக்தர்களுக்கும் உன்னுடைய ஆசீர்வாதம் தாயே. ஆண்கள், பெண்கள், குழந்தைகள், பெரியவர்கள், மகான்கள், சித்தர்கள், பீடாதிபதிகள் எல்லாருக்கும், உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மத தலைவர்களுக்கும் இந்த வருஷம் நல்ல நாளாக அமைந்து திருவண்ணாமலை ஜேபிஏ நிறுவனத்தின் சார்பில் இன்றைய அபிஷேகமும், அம்மனுடைய அருளால் சுவேதா குடும்பத்தின் சார்பிலும் மகாலட்சுமி, பத்ரகாளி அம்மன், துர்காதேவி, அதர்வணகாளி, அங்காள பரமேஸ்வரி, சமயபுரத்து மாரியம்மன், உற்சவ சக்தி பத்ரகாளி அம்மன், மகாமேரு, உங்கள் கருணையால், உங்கள் தயவால் எல்லாருக்கும் நல்லருள் புரியம்மா. மடிப்பிச்சை கேட்கிறம்மா. அம்மா, தொடங்குற சித்திரை ஆண்டு என் மக்கள், என் செய்யும் தொழில், என் குடும்பத்தில் இருக்கிறவர்கள், என்னுடைய நவசக்தி பக்தர்கள், நவலிங்க பக்தர்கள், ஆன்மீக பக்தர்கள், ஆன்மீக பெரியவர்கள், சக்தி பக்தர்கள் எல்லாருக்கும் சேர்ந்து இந்த புத்தாண்டு இடே நீ கவலைப்படாதடா, அற்புதமான ஆண்டு அமையண்டா. நாளைக்கு பாடுற சித்திரை 1 சுபிட்சமான ஆண்டாக, பெண்களுக்கெல்லாம் பெருமை சேர்க்கிற ஆண்டாக அமையும். 2025 நாளை 14/4/2025 திங்கட்கிழமை சோமவாரத்திலே புத்தாண்டு தொடங்குகிறது. சிவனும் சக்தியும் இணைந்து வழங்குகிற ஆண்டுதான் புத்தாண்டு. இந்த புத்தாண்டு பத்ரகாளி ஆண்டு. இன்று ஒரு அற்புதமான தேவ ரகசியத்தை சித்தர்களால் தான் சொல்ல முடியும். இந்த உலகத்திலேயே 3 சக்தி தான் நம்மை பரிபூர்ணமாக காப்பாற்றுவாள். 1 சர்வ உலகத்துக்கு அம்பாள் பத்ரகாளி அம்மன். 2 திருக்கடையூர் அபிராமி அம்மா, தாலி பாக்கியத்துக்கு அதிபதியானவள். 3 தாய் மூகாம்பிகை. இந்த முப்பெரும் சக்திகள் தான் நம்மள் எண்ணத்தை நிறைவேற்றுவாள். நாம் மகாசக்தி பத்ரகாளி அம்மனை இன்றைய நாளிலே நாம் அருளை பெறுவோமாக.